ஒரு வேலையை செய்யறோம் அப்படின்னா எவ்வளவு மணி நேரம் செய்யறோம் அப்படின்றது முக்கியம் இல்ல, எவ்வளவு கான்சென்ட்ரேஷனோட செய்யறோம் அப்படின்றதுதான் முக்கியம். சோ உங்களுக்காக ஒரு குட்டி கதை சொல்றேன். ஒரு கிராமத்துல 2 வியாபாரிகள் இருக்காங்க. 2 பேருமே ஒரே தொழில தான் செய்யறாங்க. 2 பேருமே 8 மணி நேரம் தான் வேலை செய்யறாங்க. ஆனா ஒரு வியாபாரிக்கு ஒரு நாள்ல 1000 ரூபாய் வருமானம் பாக்குறாரு, 2வது வியாபாரி வெறும் 300 ரூபாய் தான் வருமானம் பாக்குறாரு. சோ இவங்க 2 பேரும் என்ன மிஸ்டேக் பண்றாங்க? முதல் வியாபாரி தன்னோட தொழிலுக்கு போறாரு அப்படின்னா அந்த 8 மணி நேரமும் சரியா உட்கார்ந்து தொழில் செய்வாரு, லாபத்தை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துருவாரு. ஆனா இந்த 2வது வியாபாரி தொழிலுக்கு போறாரு அப்படின்னா அங்க இங்கன்னு கதை பேசுறது, சீட்டு விளையாடுறது, போன் பேசுறதுன்னு எல்லா டைமையும் வேஸ்ட் பண்ணிட்டு மிச்சம் இருக்க கொஞ்சம் டைம்ல தான் தன்னோட தொழிலையே அவரு செய்வாரு. சோ அதனாலதான் அவருக்கு கம்மியான லாபம் கிடைச்சிச்சு. சோ நம்மள நிறைய பேர் நான் இவ்வளவு மணி நேரம் வேலை செய்யறேன், இவ்வளவு நேரம் படிக்கிறேன், இவ்வளவு நேரம் நான் ஹார்ட் ஒர்க் போடுறேன் நம்ம சொல்றோம். ஆனா எவ்வளவு கான்சென்ட்ரேஷனோட செய்யறோன்றதான் முக்கியம். நீங்க கான்சென்ட்ரேஷனோட செஞ்சிருக்கீங்கன்னா கண்டிப்பா அதுக்கான பெனிஃபிட் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்.